கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கியனுடைய அன்பு பிள்ளைகளே, அன்னையாம் தாய் திருச்சபை திருவருகை காலத்தின் 3ஆம் வாரத்தை இன்று முதல் தொடங்குகின்றது. நேற்றைய தினம் திருவருகை காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையை மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று தாய் திருச்சபை கொண்டாடி மகிழ்கின்றது. அந்த மகிழ்ச்சியை அடிப்படையாக வைத்து இன்றைய வாசங்களும் இந்த வாரத்தினுடைய வாசங்களும் அமைந்திருக்கின்றன. மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் அவனிடம் இருக்க வேண்டிய குணநலன்கள், அவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு பாடமாக கொடுக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையிலே நற்செய்தியின் மைய கருத்தாக அதிகாரம் என்பது பிறரை அடிமைப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக பிறரை அன்பு செய்ய என்று இயேசு கிறிஸ்து தெளிவாக தன்னுடைய செயல்களின் வழியாக வெளிப்படுத்திய நிகழ்வை நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். அதிகாரம் அன்பு செய்வதற்காக. பிரியமானவர்களே, அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையை பற்றி நாம் அறிந்திருக்கின்றோம். அன்னை தெரசா கன்னியராக லொரேட்டா என்ற சபையிலே சேர்ந்து அவள் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டாள். அவள் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் ஏழை எளியவர்களுக்கு பணி செய்ய அல்ல, மாறாக மேல் மட்ட மக்கள் படிக்கக்கூடிய, வசதியானவர்கள் படிக்கக்கூடிய ஆங்கில வழி கல்வியை பயிற்றுவிக்கின்ற ஆங்கில பள்ளியினுடைய ஆசிரியராக பணியாற்ற அனுப்பப்பட்டாள். அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே அதனை மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளவில்லை. கடவுள் எனக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார், என்னுடைய மகிழ்ச்சி வசதி படைத்தவர்களுக்கு கல்வி கற்பதில் இல்லை என்று அவள் உணர்ந்தவளாக, ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டவளாக அவளுடைய வாழ்க்கை மாறியதை நாம் பார்க்கின்றோம். அவள் கல்வி கற்பித்துக் கொண்டிருந்த பொழுது தன்னுடைய கண்ணீர் மடத்திலிருந்து அருகிலிருந்த பகுதிகளை பார்க்கின்ற பொழுது சேரிகளிலே மக்கள் கஷ்டப்படுவதை அவள் பார்க்கின்றாள். நான் இந்த மக்களுக்காக உழைக்க வேண்டும், அதிலேதான் என்னுடைய மகிழ்ச்சி இருக்கின்றது. அந்த மக்களிடையே நான் செல்கின்ற பொழுது அங்கே துர்நாற்றம் அடைக்கும், அந்த மக்களிடையே நான் பணியாற்றுகின்ற பொழுது துன்பங்களும் இடர்பாடுகளும் வரும், ஆனால் அவைதான் எனக்கு மகிழ்ச்சி என்று அன்னையானவள் மனதிலே கொண்டாள். அதனால் தன்னுடைய லொரேட்டா என்ற அந்த சபையை விட்டு விலகி புதிய சபையை ஆரம்பித்து அகில உலகம் எங்கும், குறிப்பாக வேற்று மதத்தினரும் வேற்று நாட்டினரும் போற்றக்கூடிய ஒரு தாயாக, பல்வேறு மக்களுக்கு தெய்வமாக இருக்கின்றாள் அன்னை தெரசா. இதற்கு காரணம் அவளிடம் இருந்த மகிழ்ச்சியின் தன்மை. மகிழ்ச்சி என்பது ஆடம்பரத்தில் அல்ல, மாறாக பிறரை அன்பு செய்வதில் என்பதை அன்னை கன்னிமரியால் கொண்டிருந்தாள். பிரியமானவர்களே, இத்தகைய மனநிலையை தான் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். எனவே நாம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டுமென்றால் நம்முடைய பார்வையிலே மாற்றம் இருக்க வேண்டும். அதாவது நம்முடைய சிந்தனையிலே சீர்திருத்தம் இருக்க வேண்டும். அதைத்தான் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். இன்றைய வாசகங்களினுடைய அடிப்படையிலே நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியானது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, மகிழ்ச்சியின் வழியாக நாம் எவ்வாறு கடவுளை காண முடியும், குறிப்பாக இந்த திருவருகை காலத்திலே நம்முடைய சொல் செயல் சிந்தனை அனைத்தும் ஆண்டவர் இயேசுனுடைய வருகையை மையப்படுத்தி ஆண்டவருடைய இயேசுனுடைய வருகைக்காக தயாரிக்கின்ற காலமாக இருக்கின்றது. இந்த தயாரிக்கின்ற காலத்திலே நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சி நிறைந்த உள்ளமாக, நம்முடைய பார்வை நம்முடைய செயல் அனைத்தும் அன்பு செய்கின்ற ஒரு செயலாக இருக்கின்ற பொழுது அப்பொழுதுதான் நம்முடைய வரவேற்பு
இயேசுவினுடைய உண்மையான எதிர்பார்ப்பாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. இன்றைய முதல் வாசகத்தை நாம் சற்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இன்றைய முதல் வாசகத்தினுடைய பின்னணியானது இவ்வாறாக இருக்கின்றது. பாலாக்கு என்ற மோவாபிய மன்னன் இஸ்ரேல் மக்களை பழித்துரைப்பதற்காக பிலேயாம் என்ற குறி சொல்பவரை அழைக்கின்றார். அவர் அழைத்தது இஸ்ரேல் மக்களை நீ சபிக்க வேண்டும். அந்த காலகட்டங்களிலே இவ்வாறு குறி சொல்பவர்கள் மக்களையும் நாடுகளையும் சபிப்பதற்கு அவர்கள் பல்வேறு விதமான சடங்குகளை செய்வார்கள். அவர்கள் அழிந்தொழிய வேண்டும் என்று. இவ்வாறு இஸ்ரேல் மக்களுடைய வளர்ச்சியை கண்டு பயந்த அந்த பாலாக் என்ற மோவாபிய மன்னன் இஸ்ரேல் மக்களை சபிப்பதற்காக இந்த பிலேயாம் என்ற இறைவாக்கினரை அனுப்புகின்றார். ஆனால் அவனுடைய உள்ளத்திலே தூய ஆவி வந்து அவன் சபிப்பதற்கு பதிலாக ஆசீர்வாதம் கொடுத்த நிகழ்வினை இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்கின்றோம். அந்த இறைவாக்கினருக்கு சபிப்பதினால் மகிழ்ச்சி ஏற்படுவதில்லை, மாறாக ஆசிர்வதிப்பதினால் தான் மகிழ்ச்சி ஏற்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மன்னன் சொல்லி கூட அவர்களை சபிக்கவில்லை. மாறாக இஸ்ரேல் மக்கள் கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்ட மக்கள். அவர்களை நான் ஆசிஸ் கூற வேண்டும், அப்பொழுதுதான் என்னுடைய உள்ள மகிழ்ச்சியாக இருக்கும், அப்பொழுதுதான் நான் கடவுளுடைய பிள்ளையாக மாற முடியும் என்பதை இன்றைய முதல் வாசகத்தின் மூலமாக கடவுள் உணர்த்துகின்றார். பிறரை வதைப்பதனால் மகிழ்ச்சி அல்ல, பிறரை ஏளனப்படுத்துவதனால் மகிழ்ச்சி அல்ல, பிறரை அவமானப்படுத்துவதனால் மகிழ்ச்சி அல்ல, மாறாக பிறரை ஆசிர்வதிப்பதினால், உங்களுக்கு தீமை செய்பவர்களையும் ஆசிர்வதிப்பதனால், உங்களுக்கு எதிராக இருப்பவர்களையும் ஆசிர்வதிப்பதினால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதை ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். அத்தகைய மகிழ்ச்சியின் மூலமாகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிறக்கரிக்கின்ற பாலன் இயேசுவை உங்களுடைய உள்ளத்திலே வரவேற்க முடியும் என்பதற்கு இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. அந்த பிலேயாம் என்ற இறைவாக்கினர் இஸ்ரேல் மக்களை அன்பு செய்ததின் காரணமாக தன்னிடம் அதிகாரம் இருந்தது. அந்த மக்களை சபிப்பதற்காக அந்த அதிகாரத்தை அவன் பயன்படுத்தவில்லை, மாறாக அந்த அதிகாரத்தை அன்பு செய்யவும் ஆசிர்வதிக்கவும் பயன்படுத்தினான். அதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக கடவுளுடைய இறைவாக்கினராக இருப்பதற்கு அது காரணமாக அமைந்தது. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே இத்தகைய செயலைத்தான் பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்து பல்வேறு மக்களுக்கு, குறிப்பாக தலைமை குருக்கள், சதுசேயர்கள், பரிசேயர்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேல் மக்களுடைய வழிகாட்டிகளை கடுமையாக சாடுகின்ற நிகழ்வை பார்க்கின்றோம். இதனுடைய பின்னணி, இதற்கு முன்னதாக இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்திற்கு சென்று அங்கிருந்த மக்களை சாட்டையால் அடித்து துரத்தினார். காரணம், அங்கிருந்த மக்கள் எருசலேம் தேவாலயத்திலே நாணயங்களை விற்பவர்களாகவும் ஆடு மாடுகளை விற்பவர்களாகவும் புறாக்களையும் மற்றும் பறவைகளையும் விற்கின்ற சந்தைக்கூடமாக எருசலேம் தேவாலயத்தை மாற்றியிருந்தார்கள். அப்பொழுது கடவுள் ஆகிய இயேசு கிறிஸ்து அவர்களை அடித்து துரத்தினார். அதிகாரத்தில் இருந்த பரிசேயர்களும் தலைமை குருக்களும் அவர்கள் மக்களை அன்பு செய்வதற்காக ஆலயத்தை பயன்படுத்தவில்லை. தங்களுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தங்களுடைய நலனுக்காக, தங்களுடைய வருமானத்திற்காக, தங்களுடைய பெருமைக்காக அவர்கள் பயன்படுத்தினார்கள். அதனால்தான் ஆண்டவர், கோபப்படாத ஆண்டவர், இயேசு கிறிஸ்து என்றாலே அன்பு செய்கிறவர், மன்னிப்பவர் என்று விவிலியம் நமக்கு சொல்லித் தருகின்ற வேளையிலே இயேசு கோபப்பட்ட ஒரே நிகழ்வு எருசலேம் தேவாலயத்தில் தான். அவர் சாட்டை பின்னி அங்கிருந்த மக்களை எல்லாம் அடைத்து துரத்தினார். காரணம், அந்த மக்கள் அதிகாரத்தை அன்பு செய்வதற்காக பயன்படுத்தவில்லை, மாறாக அதிகாரத்தை அடிமைப்படுத்துவதற்காக, மக்களை அடிமைப்படுத்துவதற்காக பயன்படுத்தினார்கள். எனவேதான் ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகின்ற செய்தி, நீங்கள் உங்களிடம் கொடுக்கப்படுகின்ற அந்த அதிகாரத்தை அன்பு செய்யவும், பிறருடைய வாழ்வுக்காகவும் கடவுளை மகிமைப்படுத்துவதற்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்த நற்செய்தியின் மூலமாக ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, திருவருகை காலத்திலே ஆண்டவருடைய வருகைக்காக நம்மையே தயார் செய்கின்ற வேளையிலே ஆண்டவரை நாம் பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய பார்வை மாற வேண்டும், நம்முடைய சிந்தனைகள் மாற வேண்டும்,
நம்முடைய செயல்கள் மாற வேண்டும். எப்படிப்பட்டதாக? அன்பு செய்வதாக மாற வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சூழலிலும் என்னுடைய சொல், செயல், சிந்தனை அனைத்தும் பிறரை அன்பு செய்யவும், பிறரை ஆசிர்வதிக்கவும், பிறருக்கு வாழ்வு கொடுக்கவும், கடவுளை மேன்மைப்படுத்துவதற்கும் என்று நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உள்ளத்திலே உண்மையான மகிழ்ச்சி இருக்கும். உள்ளத்திலே ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு நிச்சயமாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அதனால்தான் வாழ்க்கையிலே 2 வகையான செயல்களை ஆண்டவர் நம்மிடமிருந்து கேட்கின்றார். 10 கட்டளைகளை கொடுத்த ஆண்டவர் அதனை சுருக்கமாக 2 கட்டளைகளை ஒன்று கொடுக்கின்றார். ஒன்று, கடவுளை நீ அன்பு செய். இரண்டாவது, மற்றவரை அன்பு செய். உன்னிடம் இருக்கின்ற வாழ்நாட்களிலே இந்த 2ஐயும் மையப்படுத்தி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தவும், நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அயலாரை அன்பு செய்யவும் வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நம்மிடம் விரும்புகின்றார். அத்தகைய வாழ்க்கை வாழ்ந்தவள்தான் நம்முடைய தாயானவள், அன்னை கன்னிமரியானவள். அன்னை கன்னிமரியால் இயேசுவை பெற்றெடுத்து இயேசுனுடைய தாயாக வலம் வந்த பொழுது தன்னுடைய வாழ்க்கையை ஆடம்பர வாழ்க்கையாகவோ தன்னுடைய வாழ்க்கையை பெருமைப்படுத்துகின்ற வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளவில்லை. மாறாக கடவுளை மகிமைப்படுத்துகின்ற வாழ்க்கையாக, பிறருக்கு உதவி செய்கின்ற வாழ்க்கையாக அன்னையானவள் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டாள். அதனால்தான் அன்னையானவள் இன்றும் அகில உலக தாயாக உங்களையும் என்னையும் என்றென்றும் ஆசிர்வதிக்கின்ற தாயாக இருக்கின்றாள். எனவே அன்னையினுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கின்ற நாம், அன்னையிடமிருந்து ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பி வந்திருக்கின்ற நாம், அன்னையானவள் நம்மிடம் கேட்கின்ற ஒரே வேண்டுகோள், மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் அயலாரை அன்பு செய்யவும் நீ பயன்படுத்திக்கொள். அப்பொழுது நீ நினைத்த காரியங்களை காட்டிலும் பன்மடங்கான ஆசீர்வாதங்களை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அன்னையானவள் நமக்கு செய்தியாக கொடுக்கின்றாள். எனவே இந்த திருப்பலியிலே நாம் அன்னையின் வழியாக வேண்டுகின்ற காரியமெல்லாம், ஆண்டவரே எனக்கு உம்மை மகிமைப்படுத்துகின்ற மனநிலையையும் அயலாரை அன்பு செய்கின்ற மனநிலையையும் கொடு என்று மட்டும் நாம் கேட்போம். அதுவே சிறந்த காணிக்கையாக, சிறந்த ஜெபமாக, சிறந்த வேண்டுதலாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அத்தகைய வரத்தை நாம் பெற்று வீடு செல்லுகின்ற பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியால் நிரம்பியிருக்கும். நம்முடைய உள்ளத்திலே இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்ற நம்பிக்கையும் நமக்கு இருக்கும். அத்தகைய வரத்திற்காக தொடர்ந்து திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆண்டவர் அன்னையின் வழியாக வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.